ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்ட்டான எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க பேச்சுலர்ஸுங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வாங்கிட்டு வந்தோமா செஞ்சோமான்னு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த சைடிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு சுவைக்காக 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு தான் போடணும், கல் உப்பு போடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், எண்ணெய் எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் 2-3 தண்ணி ஊற்றி கழுவி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் இதிலையே போட்டுடலாம். சிக்கனும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். உங்களுக்கு டைம் இருந்தால் 1/2 மணி நேரம் ஊற வைங்க. இல்லாட்டின்னா இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி உடனே கூட செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேச்சுலருங்க வேலைக்கு போகிறவங்களாம் சாதம் வெந்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சாதம் வடித்த உடனே டக்குன்னு இதை எடுத்து பொரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஊறுறது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கடையில் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி இதுன்னு யோசிப்போம். இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே மசாலா நிறைய எண்ணெய் ஊற்றினால இது எண்ணெய் அதிகம் தேவை கிடையாது. கருவேப்பிலையை காம்போடையே 1-2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா சிக்கன் ஊறி இருக்கும். அது இன்னும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு நம்ம கிண்ட எதுவுமே தேவை கிடையாது. ஸ்டவ் சிம்மில் வச்சு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில எல்லாம் திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். நான் இடையில 2 வாட்டி நல்லா திறந்து கிண்டி விட்டேன். ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப மணமாக சட்டுன்னு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் எந்த வேலையினாலும் செஞ்சுட்டு வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்திருக்குது. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லா வித சாதத்துக்குமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.